வணக்கம். டெய்லி ஹாரோஸ்கோப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, சனி வக்கர பலன்கள் துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சனி பகவான். எப்பவுமே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இடம்பெயர்ச்சி ஆறாரு. கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்துல ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மாதம் சனி வக்கரம் அடையவர். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி வந்து இப்போ கும்பராசியில இருக்கு. அப்படி வக்கரம் அடையும் பொழுது அந்த சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா பாதிப்புகள் கம்மியாகும். அப்படி இருக்கும் பொழுதும் துளாராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே சனி வந்து யோகக்காரகன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் நம்ம சொல்ற மாதிரி துலாம் ராசிக்கு சனி உச்சமிட்டிருக்கிறதுனால சனி யோகக்காரகன். உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்துல பூர்வி ஸ்தானத்துல இப்ப சனி வக்கரம் அடைய போறது. அப்படி இருக்கும் பொழுது சனி இந்த துலாம் ராசிக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவார். கிட்டத்தட்ட சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பூர்வி ஸ்தானத்துல இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள், மன பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, நல்லது பண்ண போற இடத்துல கெட்டதா வந்து முடியறது. மற்றவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது உங்களால சரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாமே இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தடுமாற்றங்கள் வந்திருக்கும். இப்ப இந்த சனி வக்கரம் அடைகிறனால ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் 15ஆம் தேதி சனி வந்து வக்கரக்கதில இருந்து மாறுறாரு. கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சனி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா யாருமே தடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் அடையும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இத்தனை நாள இருந்த ஒரு குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா எடுத்து கொண்டு போய் கண்டிப்பா நிப்பாட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தொழில்ல தடங்களா இருக்கும். அதாவது தொழில்ல வருமானம் இல்லாம எங்கேயாவது பிச்சுட்டு ஓடிடலாமா, கடன் தொலைகள் கொடுக்கும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயம் பண்ணியிருக்கும், நல்லதுன்னு பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடியும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பண்ணாத தப்புக்கள்ல தண்டனை அளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்திருக்கு. மெயினா வந்து உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சனி வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளா இருந்திருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருந்திருக்குமா, இப்படி இருந்திருக்குமா, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பங்கள் உண்டு பண்ணி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உறவினர்களால மன உளைச்சல்கள் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் தீர்வா இந்த சனி வக்கர பலன்கள் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அப்படியே இறங்கி அப்படியே டவுன் ஆகிட்டே வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. அதனால நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்னால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா விலகி போயிடும். இதனால வந்து பாத்துட்டீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள், எதுக்கெடுத்தாலும் தடங்கள், பூர்வீக சொத்து வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல, பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக வீட்டுல போய் நம்ம வீடு கட்டலாமா, இல்ல பூர்வீகத்தை விட்டுட்டு போய் நம்ம வெளியே போய் வீடு கட்டலாமான்னு யோசனை தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதை செயல்படுத்த முடியாம சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இது இருக்க போகுது. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இது இந்த சனி வக்கரம் காலங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது உண்டாகும். குடும்பத்துல மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா உண்டாகும்.
வண்டி வாகனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வாகன யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது சொந்த தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சனி யோகக்காரகனாக இருக்கனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டான டைமிங் தான் நான் சொல்லுவேங்க. அதனால சனி உங்களுக்கு யோகக்காரகனாக இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சு எடுத்தாவே தடங்களாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி கேன்சல் ஆகிருக்கும். அது மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து திருமண யோகத்தை கைக்கூடி வரும். திடீர் திருமணங்கள் எல்லாம் கைக்கூடி வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பரங்களா செலவு பண்ணியிருப்பீங்க. என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா கையில பணம் இருந்ததுன்னா ஒரு மாலுக்கோ இல்லாத ஒரு ஷாப்பிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பொருளை ஏதாவது இருந்ததுன்னா எவ்வளவு செலவானாலும் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல போய் எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க. கடைசியில கையில பணம் இல்லாத போது வருத்தப்படுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவு ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும். அது கொடுக்கும்போது நம்ம கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு அகல்கால் வச்சுட்டு இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இந்த சனி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரே தவிர கெட்டதுங்கிறது கண்டிப்பா பண்ண முடியாது. ரெண்டாவது, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்க முடியாதவங்க இடம் வாங்கலாம், தொழில் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாம் விருப்பப்பட்டவங்க தாராளமா சொந்த தொழில் பண்ணலாம். இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில்ல வந்து இடமாற்றம்னு வரலாம். ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்திருக்க, நான் வேற ஏதாவது கம்பெனிக்கு ட்ரை பண்றேன், வேற ஏதாவது வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான ஸ்டெப்பை நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க அதுக்கான காலகட்டத்துக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க. மெயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்துல பெரியவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சனிங்கிறது முன்னோர்களோட ஒரு சார்ந்த விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பா அம்மா அவங்க கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது விரயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கலாம். நீங்க ஒரு விஷயம் நீங்க எடுத்து சொல்லும் பொழுது கூட அவங்களுக்கு அது தடங்களாக இருக்கலாம். இவங்க சொல்லி நம்ம விஷயங்கள் பண்றதா அப்படி எல்லாம் பல யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 4.5 மாசம் உங்களுக்கு அந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு பொன்னான காலமா ஒரு சனி யோகக்காரனா உங்களுக்கு கண்டிப்பா பலன் கொடுக்க போறாரு. இப்ப நம்ம என்னதான் ஒரு கோச்சாரப்படி கிரகங்களை நம்ம பார்த்தாலும் சனி வக்கர கதியில் இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்காரு, உங்களுக்கு அந்த சனி யோகக்காரனா இல்ல நமக்கு பாதகாதிபதியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பார்த்துக்கணும். எப்பவுமே நம்ம ஜாதகத்துல இந்த சனி யோகக்காரகனா இருந்தாதான் நம்ம அந்த சனி வக்கர காலங்களை நமக்கு நல்லது பண்ணுவார். நம்ம ஜாதகத்துல ஏதாவது சனிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகை கிரகங்கள் நமக்கு ஒரு மாரகாதிபதி கிரகங்களா இருந்து மாரகாதிபதி திசை நடந்ததுன்னா அந்த சனி நமக்கு யோகத்தை கொடுக்க மாட்டார். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.